வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கண்மணி அன்புடன் சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் திருப்புமுனை நடந்திருக்குனே சொல்லலாம். நம்ம ஜீவாவும் கண்மணியும் சேர்ந்து நடத்தப்போற ரெஸ்டாரண்ட்டுக்கு முதலீடு செய்ய வந்த அந்த மர்ம நபர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு உண்மையிலேயே தூக்கமே வராது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்திருக்கு. நேத்து ராத்திரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவாவும் கண்மணியும் ஒரே ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாதியிலேயே ஜீவா வண்டிய நிப்பாட்டி, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ நேரா வீட்டுக்கு போன்னு சொல்லி கண்மணிய தனியா அனுப்பி வைக்கிறாரு. கண்மணி முகத்துல அப்போ அவ்வளவு ஒரு சோகம். ஏன் இவரு இப்படி பண்றாருன்னு ஒரு ஏமாற்றம், தவிப்பு. வீட்டுக்கு ஆட்டோ வந்து நின்னதும் அங்க வாசல்லையே குடும்பத்து ஆளுங்க எல்லாரும் ரொம்ப பதட்டமா காத்துட்டு இருக்காங்க. சித்தி பெரியம்மா எல்லாரும் வந்து கண்மணி கிட்ட கேள்வியா கேக்குறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏது ஆச்சு, இவ்வளவு நேரமாச்சுன்னு. ஆனா நம்ம கண்மணி எதையும் வெளிக்காட்டிக்காம நான் ஆட்டோ புடிச்சு தான் வந்தேன்னு போய் சொல்றாங்க. அப்போ கரெக்டா சித்தி கண்ணுல கண்மணி சேலையில இருந்த சேரு படுது. என்னடி புது சேலையில இப்படி சேரு அடிச்சிருக்குன்னு கேட்கும் போது கண்மணி சமாளிக்கிறாங்க, கார் ஒன்னு வேகமா போனப்போ சேரு பட்டுடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா அன்பும் உள்ள வராரு. குடும்பத்துல இருக்கிற அந்த அண்ணன் கேரக்டர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு ஒரு உண்மையை உடைக்கிறாரு. அண்ணி சேலையில இருக்கிற அதே சேரு கலரும் மார்க்கும் அன்போட சட்டையிலையும் இருக்குன்னு சொன்னதும் எல்லார் முகத்துலையும் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஆட்டோல வந்திருக்காங்க, ஆனா ஏதோ ஈக்கோல தனித்தனியா வந்த மாதிரி சீன் போடுறாங்கன்னு குடும்பத்து ஆளுங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள நல்லா கலாய்க்கிறாங்க. போய் சொல்லி மாட்டிக்கிட்ட கண்மணிக்கும் அன்புக்கும் முகம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. குடும்பத்துல எல்லாரும் சிரிச்சு அவங்கள கிண்டல் பண்ணி அந்த பிரச்சனையை ஒரு வழியா முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ரொம்ப பிரகாசமா விடியுது. ஜீவாவை அவரோட தம்பி போய் எழுப்பி விடுறாரு. நம்ம ஜீவா ரொம்ப சந்தோஷமா கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு செம்ம மாசா வெளிய வராரு. அங்க நம்ம கண்மணி அழகா ரெடி ஆகி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஜீவாவை பார்த்ததும் எல்லார் முகத்துலையும் அப்படி ஒரு சந்தோஷம். ஜீவா குடும்பத்து கிட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியை சொல்றாரு, நம்ம ஜேபி ரெஸ்டாரண்ட்ட பெரிய அளவுல கொண்டு வரப்போறோம், அதுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்டர் இன்னைக்கு நம்மளை தேடி வராங்கன்னு சொன்னதும் குடும்பமே அப்படியே சந்தோஷத்துல மிதக்குது. எல்லாரும் ஜீவாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. கண்மணிக்கு ஜீவாவை இந்த நிலைமையில பார்க்கும்போது கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்துடும் போல, அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அது. எல்லாரும் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க இன்வெஸ்டரை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வாசல்ல ரங்கோலி கோலம் எல்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட்டையே அழகா மாத்தி இருக்காங்க. நம்ம கண்மணி ரொம்ப ஆசையா ஜீவாவுக்காக ஒரு பெரிய ரோஜா பூ பொக்கே வாங்கிட்டு வராங்க. ஆனா அங்க கரெக்டா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பொண்ணு வந்து அவளும் ஒரு பொக்கேயை ஜீவா கிட்ட கொடுத்து ஜீவா கூட ரொம்ப நெருக்கமா நின்னு செல்ஃபி எல்லாம் எடுக்குறா. இதை பார்த்ததும் நம்ம கண்மணிக்கு உள்ளுக்குள்ள அப்படியே நெருப்பு எரியுது. முகத்துல அப்படி ஒரு பொறாமை வலின்னு எல்லா உணர்வும் கலந்து தவிக்குறாங்க. அந்த பொண்ணு வேணுமென்னே கண்மணியை வெறுப்பேத்துற மாதிரி நடந்துகிட்டது உண்மையிலேயே ரொம்ப கோபத்தை வரவழைச்சது. அப்போ கரெக்டா வாசல்ல ஒரு பெரிய கருப்பு கலர் ஆடி கார் வந்து நிக்குது. யாருடா அதுன்னு எல்லாரும் வாசல்ல போய் நிக்கிறாங்க. கார்ல இருந்து அந்த இன்வெஸ்டர் இறங்குறாங்க. அவங்க பேரு வெண்ணிலா. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ரொம்ப கெத்தா கண்ணாடியை கழட்டிட்டு உள்ள வராங்க. ஜீவா ரொம்ப சந்தோஷமா அவங்களை வரவேற்க போறாரு. ஆனா அந்த வெண்ணிலாவை பார்த்ததும் நம்ம கண்மணிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. முகம் அப்படியே அதிர்ச்சியில உறைந்து போயிடுச்சு. அந்த வெண்ணிலாவோட கையை கண்மணி உற்று பாக்குறாங்க. அங்க ஒரு மோதிரம் இருக்கு. வெண்ணிலாவுக்கும் கண்மணிக்கும் இடையில ஏற்கனவே ஏதோ ஒரு பெரிய பழக்கமோ இல்ல பகையோ இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குற அந்த பார்வையிலேயே நமக்கு நல்லா புரியுது. கண்மணி கையில வச்சிருந்த பொக்கேயை கொடுக்கும் போது கூட அவங்க முகத்துல இருந்த அந்த நடுக்கமும் பயமும் குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லாம சொல்லுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னா, இந்த வெண்ணிலா
யாரு அவங்களுக்கும் கண்மணிக்கும் என்ன சம்பந்தம்ன்ற பெரிய ரகசியம் வெளிய வரப்போகுது. கண்டிப்பா வெண்ணிலா ரெஸ்டாரண்ட்ல முதலீடு பண்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கும். அதை நம்ம கண்மணி எப்படி கண்டுபிடிச்சு ஜீவாவை காப்பாத்த போறாங்கன்றது தான் நாளைக்கு கதையோட பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது. ஒருவேளை வெண்ணிலா ஜீவாவை அவங்க பக்கம் இழுக்க பிளான் பண்ணுவாங்களா, இல்ல குடும்பத்துல பெரிய பூகம்பத்தை வெடிக்க வைப்பாங்களான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.